பிரைஸ் லார்ட். இந்த வேலையிலும் இந்த வீடியோ மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துகிறேன். இந்த வேலையிலும் கூட நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 32வது வசனம். இதோ நீங்கள் சிதறுண்டு அவன் அவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தை பாருங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு காலம் வரும், அந்த காலம் வரும்போது நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா என்னை தனியா விட்டுட்டு போயிருவீங்க. சீஷர்கள் பாருங்க, ஆண்டவர் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணாங்க, அவர் கூட ஒன்னா சாப்பிட்டாங்க, அவர் போற இடத்துக்கெல்லாம் கூட போனாங்க, அற்புதத்தை கண்ணால பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்னைய ஒரு டைம் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, என்னைய தனிய விட்டுட்டு போயிருவீங்க. அப்ப தனிய விட்டுட்டு நீங்க போயிருவீங்க, ஆனா என்னைய விட்டு விடாத ஒருவர் என் கூட இருப்பாரு. அவரு யாருன்னா பிதா. எவ்வளவு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை பாருங்க ஏசப்பாக்கு பிதாவாகிய தேவன் மேல. ஆண்டவர் சொல்றாரு, நான் தனித்திரன். என்னைய பிதா என்னைய எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டமான நேரத்திலும் பிதா என்னைய விட்டு விட மாட்டாரு. அவர் எப்பவுமே என் கூட இருக்குவாரு அப்படின்னு ஏசப்பாக்கு பிதா மேல அவ்வளோ ஒரு அசைக்கப்படாத நம்பிக்கை பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நாம நிதானிச்சு பார்க்கும்போது எல்லாம் ஒரு காலகட்டத்துல நம்ம கூட ஒரு தனிமையின் பாதையில நம்ம கடந்து போகலாம். நம்ம கூட கூட அநேக வேலையில நம்ம நண்பர்கள் ஆகட்டும், உறவினர்கள் ஆகட்டும், அப்ப அவங்க கூட ஒரு சூழ்நிலை வரும்போது, நமக்கு கஷ்டம்னு வரும்போது, தேவைன்னு வரும்போது நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க சில நேரத்துல. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட நீங்க அநேகர் சந்திச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி பிதா மேல ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த பூமியில இருக்கிற நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கூட பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் என் இயேசு என்னை கைவிட மாட்டாரு. எந்த காலகட்டத்திலையும் எந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போதும் நான் நம்பி இருக்கிற என் தேவன் என்னைய தனியா விட்டுட்டு போக மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் ஏசப்பா மேல நமக்கு இருக்கும்போது பாருங்க, இந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா, ரொம்ப ஒரு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். இந்த கால வேளையிலும் நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. நீங்க எப்போ ஒன்ன நினைவுல வைத்துக் கொள்ளுங்க, என் கூட யார் இருக்கிறாங்க, என் கஷ்ட நேரத்துல யார் இருக்கிறாங்க, என் சந்தோஷ நேரத்துல யார் இருக்கிறாங்க, இவங்க இல்லையா அவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையை பார்த்து ஒரு நாளும் கலங்கி போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனையே தந்து உங்களை மீட்டெடுத்த அன்பு ரட்சகர் இயேசு உங்க கூட எப்பவுமே இருக்குவார். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை விட்டுட்டு போக மாட்டாரு. ஏன்னா நம்ம கரத்தை பிடித்த தேவன் சொல்றாரு, நாம தான் சில வேலைகள்ல ஆண்டவருடைய கரத்தை விட்டுட்டு போயிருவோம். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய தனியா விட்டுட்டு ஆண்டவர் போகவே மாட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி பிதா மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, ஒரு அன்பு அவருக்கு இருந்துச்சோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்க கூட ஆண்டவர் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து சதா காலமும் எல்லா காலகட்டத்திலும் உங்களை கைவிடாமல் நடத்துவார். ஆமென். கர்த்தர் இந்த வேத வசனத்தின்படி உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே, அப்பா, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்த அருமையான வார்த்தைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் ஆண்டவரே ஒருபோதும் எந்த காலகட்டத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் தகப்பனே, நெருக்கமான வேலைகளிலும் கூட கர்த்தாவே, அவங்க நம்பி இருக்கிற மனுஷர்கள் அவங்க கூட இல்லாமல் போகலாம். ஆனால் அழைத்த தேவன் நீங்க சுவாமி. அப்ப அவங்க கரத்தை பிடித்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே, ஆண்டவரே, அவங்க கூட நீங்க எப்போ
எப்போது இருந்து அவங்களை கைவிடாமல் நீங்க நடத்துகிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே அப்பா அவங்க பிள்ளைகளுக்கு அப்பா அவங்க வார்த்தையின் மேலே ஒரு நம்பிக்கை விசுவாசம் பெருகட்டும் சுவாமி. அவங்க வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அப்பா என் தேவன் என் கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் தைரியம் அவங்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. அப்பா இந்த காலை வேளையிலும் தகப்பனே அப்பா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நாங்கள் மனதார பிளஸ் பண்றோம் ஆண்டவரே, மனதார ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் உங்க பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஏசப்பா அவங்க கூட நீங்க இருந்து அப்பா நீங்க வழி நடத்துங்க, நீங்க காத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. தயவு ஏற்படுத்துங்க கர்த்தாவே, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மைகளால நிரப்புங்க கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.